இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்பிளால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம தச்சிட்ட ப்ளவுஸில் அழகான ஒரு எம்ப்ராய்டரி எப்படி போடலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ அந்த எம்ப்ராய்டரி செய்யறதுக்கு நம்ம இந்த டோலி த்ரெட்டை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரே பட்டையாகவே கோர்த்துக்கிட்டோம்னா போதும். கழுத்தை சுற்றி செய்ய போகிறோம். இதையே நீங்கள் கையிலையும் செய்யலாம். சுடிதார், பிளெயின் சுடிதாராக இருந்தால் அதுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க ஷோல்டருக்கு கீழே. இப்போ உங்களுக்கு முன்னாடியும் வேணும்னாலும் அப்படியே தொடர்ச்சியாகவும் செய்யலாம். இப்போ இந்த புள்ளி இங்கே வைக்கிறீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு 1 இன்ச்சு கேப்புனா அதை அப்படியே தொடர்ச்சியாக அந்த அளவுலேயே நீங்கள் நம்ம இங்கேருந்து தான் செய்ய போகிறோன்றதுனால அந்த அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த டாட்ஸை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அங்கே இந்த த்ரெட்டில் ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. வந்து நம்ம ப்ளவுஸை இன்னும் அழகு கூட்டலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னாலும் சுடிதார் கூட பிளெயினாக இருக்கிற சுடிதார்லேயும் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம குத்தி எடுத்துக்கிட்டோம். அப்படியே வெறும்னே ஒரே ஒரு பிளெயின் சங்கிலி தையல் தான், கொஞ்சம் லாங்காக போடுறோம். ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது இந்த பக்கவாட்டில் இதை ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம். உங்களுக்கு தேவைப்படுற மணிகள் அல்லது முத்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அதில் கோர்த்து அந்த மணியை அப்படியே அந்த பக்கம் ஒரு தையல் போட்டால் அப்படியே அது ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகேவா? இப்போ திரும்பவும் அதே பாயிண்ட்லேருந்தே எடுக்கிறோம். கீழே நம்ம எடுத்த பாயிண்ட்லேருந்தே எடுக்கிறோம். இந்த இடம் வந்து சுருங்காமல் பார்த்துக்கோங்க. சுருங்கிட்டா கொஞ்சம் அந்த தையலை நீக்கி விடுங்க. இப்போ இங்கேருந்து இதோட பக்கவாட்டிலேயே சின்னதாக அதிலிருந்து ஒரு 3/4 வாசி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு பீட் கோர்த்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஒர்க் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் வரும். இப்போ இந்த மணியும் நம்ம லாக் பண்ணிட்டோம். திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து அது 3 பாகமாக அப்படியே ஒரு இதழ் மாதிரி ஒரு பூவோட மொட்டு மாதிரி ஒரு தோற்றம். இதை எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இதையும். சில நேரங்களில் நம்ம பட்டு ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பிளெயினாக இருந்து வெறும் கையில் தான் நம்ம சரிகை வச்சுருப்போம். கொஞ்சம் மோல்டு டைப்லலாம் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி அதை ஒரு மெருகேற்றுனீங்கன்னா இன்னமும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட்டாக நம்ம போட்டதில் ஒரு முடிச்சு மட்டும் ஒரே ஒரு நாட் அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தது போடும் பொழுது அந்த நூல் வந்து ஒன்றோட ஒன்று இழுக்காமல் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் இழுத்தீங்கன்னாலும் இந்த நூல் மட்டுமே சுருங்கும். அதை நீங்கள் சுலபமாக இது பண்ணிட முடியும். நீங்கள் அதை முடிச்சு போடாமல் இருந்தீங்கன்னா இந்த பூவோட இதழ்களும் சுருக்கமாயிடும். அதனால் கொஞ்சம் அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ இதை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே முதல்ல நடுவில் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் ஒன்று. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எளிமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் இந்த டோலி த்ரெட்டையும் இந்த மணியுமே வச்சு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மேட்சிங்காக, இப்போ பார்டர் கலரில் நம்ம சேலை போடுவோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் மேட்சாகவே உடல் கலரில் இந்த த்ரெட்டு கிடைக்கிது. உங்களுக்கு ஜரிகையிலையும் இந்த மாதிரி த்ரெட்டு கிடைக்கிது. அப்புறம் மல்டி கலர்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் வாங்கி நீங்கள் இதை இந்த மாதிரி கூடுதல் அழகு செஞ்சுக்கலாம்.
இதே மாதிரி நம்ம வச்ச பாயிண்ட் அத்தனையிலையும் இந்த மாதிரியே இதில் செஞ்சுக்கிட்டே வந்துடலாம். நம்ம தேவைப்படுற இடத்துல நூல் போதலைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம இதை முடிச்சிட்டோம். இந்த டிசைன் நீங்கள் தச்ச ப்ளவுஸில் கட்டாயம் போட முடியும். இதே மாதிரியே கையிலையும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னமும் கூட கூடுதல் அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.